சரி பிசி வேலைக்கு போய்த்தீங்க தான். கிழமையில ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை லீவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு வருதுல்வா. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த போனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு பொண்டாட்டியோட கதைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பொண்டாட்டியோட மடியில படுத்து எத்துனாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்றாங்க, நபி என்ற மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்று ரசூலுல்லா ஆயிஷா நாய் சொல்றாங்களே. நாம கடைசியா எப்ப பொண்டாட்டிட மடியில படுத்து எல்லாம் பிஸியே ஆபீஸ்ல படுக்கும் நாம். சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவுண்டா கூட்டாளி கோல் எடுத்துருவானுங்க, மச்சான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆத்துக்கு குளிக்க போமா, அன்றைக்காவது வீட்டுல இல்ல புருஷன். அவளும் அன்றைக்கு பரவாயில்ல, அன்றைக்கு ரெடியா மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு உமா வீட்டுக்கு போவோம் சும்மா ரெடி ஆகல சொல்லுவேன். இங்க பார், நாளைக்கு நான் ஆத்துக்கு குளிக்க போறேன், நீ வரதா இல்ல முடிஞ்சு. இப்ப விட பிரச்சனை என்ன, 600 வேர்டு யூஸ் பண்ணல. மாசத்துல ஒரு நாள் நான் பணிவா கேட்டுக்கிற விஷயம், குடும்பத்துல நிறைய பிரச்சனை வாரதுக்கு காரணமே பிரிஞ்சிருக்கிறதான். உடுப்ப போட்டுக்கு இருக்கணும், போடாம பீரோல வைக்கிறல்ல. அல்லாஹ் உடுப்ப உதாரணம் சொல்றான், வேற ஒன்றையும் சொல்லல. என்ன உடம்புல இருக்கிறது அல்லாஹ் உதாரணம் சொல்றான். ஒரு கணவன் மனைவி அல்லாஹ் உதாரணம் சொல்றான். என்னத்தை எந்நேரம் உடுப்பு உடம்புல இருக்குது. ஒரு நகையை அழிஞ்சொல்ல, அதை கலட்டி வைக்கிற கூடுதலாம் கள்ளனுக்கு பயத்தில். இது கள்ளம் வந்தாலும் போடத்தான் வேணும், இதை போட்டுக்குத்தான் இருக்கும். ஒரு உடுப்பு உதாரணம் அல்லாஹ் சொல்றான் பாரு. எந்நேரம் போட்டு குறைஞ்ச ஆபீஸ்ல வேலையா அடிக்கடி கால் பண்ணி வைஃப் கிட்ட, நான் பயானுக்கு வந்துட்டேன், ஒரு 4-5 தரம் கால் பண்ணி சும்மா கால் பண்ணி, என்னடி என்ன செய்கிறாய், எப்படி என்ன பிள்ளைகள் என்ன செய்தா ரைட் முடிச்சு, மறு கொஞ்ச நேரத்தில் என்னடி என்ன செய்யறாங்க. இது கோல தவறுதல் அவள் பண்ணிடுவாள். பண்ணினா என்ன என்ன சும்மா எடுத்த என்ன சும்மா பை சும்மா நாம இருக்கிற பிசிக்கு சும்மா. நேரத்தோட அந்த கல்யாணம் கேட்டு, அந்த கல்யாணத்துக்கு இடையில ஒரு கெப்போன்னு இருந்துச்சே, அந்நேரம் கோலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடா எடுக்காளில் கோல் எடுத்தா, ஹலோ என்ன ஒரு ரிங்கில் எடுத்துட்டீங்க, நான் காத்துக்கிட்டே இருக்கேன்டி, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இல்லையா, லீவு வேலை இல்ல, ஃபைல மூடியாச்சு இல்ல, சொல்லு ஒன்றுமில்லைங்க, அதை சொல்லு. அப்ப நான் வைக்காத சும்மா இது கதைக்கிறது ஒன்றுமில்லாட்டி பரவாயில்ல, ஒன்ற மூச்சு காத்து படட்டும். இப்படி கதைச்ச புருஷனும் பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சாச்சு. இப்ப என்ன ஒன்றுமில்ல, அவை முடிஞ்சு என்ன என்ன. அப்ப ஒரு உடுப்ப வேணா போடணும். அப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்து கதைக்கணும். அப்ப நாம கதைச்சிக்கு இருக்காட்டி எவனாலும் ஒருத்தன் கதைச்சுக்கிட்டு இருப்பான். மிஸ் கோல் பாட்டி எல்லாம் இருக்கு சல்லு. ஓ மறுபடியும் நீங்க கதைக்கிறது கோல் எடுப்பியல், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையை சொல்லுவாள். வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாள், சத்தியமான உண்மைதான் அது. கணக்க பேருக்கு அந்த பதில் வரும், வேறு ஒரு தொடர்பில் உள்ளாள். என்னமா கண்டுபிடிச்சிக்க அந்த வார்த்தையை. கதைக்கும் பொண்டாட்டி புருஷன் கதைக்கும். ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல ஒரு நாள் லீவை போட்டு இந்த போனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு சாரத்தை மடிச்சு கட்டி கிச்சன்ல நின்று, இன்னைக்கு நான் தான் ஹெட் கோக்கி நீ செகண்ட் கோக்கி என்று சமைக்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு நகைச்சுவை. ரசூலுல்லாஹ் நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க மனைவி மாட்டு. குளிக்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் தண்ணி அள்ளி கொட்டுவாங்களாம். நாம யோசிப்போம், என்ன நபி இப்படி செய்வாரா? பொண்டாட்டி புருஷன் ஒண்டா குளிச்சிருக்காங்கிறது இருக்கு அதுக்குள்ள. இது எங்க ஒண்டா குளிக்கிறதே ஒரு சந்தோஷம். ஒண்டா குளிக்கணும், அதுல தண்ணி அள்ளும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், எனக்கு வைங்கன்னு. உம்மு சலமா ரலியல்லாஹு எனக்கு வைங்கன்னு அள்ளுவாங்களாம். ஒரு சின்ன பிள்ளை சண்டை, ஒரு நகைச்சுவை பேச்சு. அவங்க குளிச்சு போட்டு வராங்க, இவங்க குளிக்க போறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் மாதவில இதுக்கு முழுக்குக்கு குளிச்சது அப்படிங்க. பொண்டாட்டி குளிச்ச மிச்ச தண்ணில இவர் குளிக்க போறாரு. குளிக்க போகல, அவக்கு விளங்குது நாம குளிச்ச தண்ணியில குளிக்க போறாரு. அவ விளங்கிக்கிட்டா என்ன, ஒரு ஃபர்லான குளிப்புக்கு குளிச்ச தண்ணிய திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆம்பளைன்னு நினைச்சுக்கிட்டான். அவ சொன்னா, நாங்க முழுக்குக்கு குளிச்ச தண்ணி அப்படிங்கிறான். அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில எப்படி சொல்றாங்கண்டா, பரவாயில்ல அப்படி முழு குளிச்சாலும் தண்ணி சுத்தம் தான், ஒரு ஆம்பளை குளிக்கலாம் என்று இந்த மௌலைமார் பயான்ல சொல்ற மாதிரி பத்துவா கொடுக்கல. நான் பயான்ல கேட்கிற மாதிரி பொண்டாட்டிகிட்ட போய் காய்ச்சா கதை கிளியும்.
இங்க கதைக்கும் போது நான் அடுக்கு தமிழ்ல கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லலாம். பொண்டாட்டிக்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள்டா என்ன இது தலைவானதா போய்த்தாண்டு பலவன். அது பொண்டாட்டிக்கிட்ட போய் பொண்டாட்டிகிட்ட கதைக்கிற பாஷையில டார்லிங் கொஞ்சம் தண்ணி தாடா உண்ட கையால தொண்டக்குழி காஞ்சி வைத்தன்னு சொல்லணும். அப்ப ரசூலுல்லா அந்த மனைவிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க நஜிசாகிற தண்ணி நஜிசாகிற இல்லைன்றாங்க. எவ்வளவு நகைச்சுவையான ஒரு பேச்சு. தண்ணி நஜிசாகிறல்ல, தண்ணிக்கு முழுக்கு வாரல்ல, நாங்க குளிப்போம் அதுல போறோம். ஒரு நகைச்சுவை, ஒரு விளையாட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆயிஷா நாயும் பயணம் போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் கிட்ட கேட்டாங்க, ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா, ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. இவர் கேட்கிற கேள்வி ஆகுது. நாம யோசிப்போம், பாரு ஒரு அசரத்து ரோட்ல போகல பொண்டாட்டிட்ட ஓடி பார்க்க என்ன இது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆயிஷா நாய்கிட்ட, ஓட்டப்பந்தயம் வச்சு பாப்பான். அவர் ரெடி ஆயிட்டா. நம்மள பொம்பளையில் மாதிரி இல்ல, உஜாரு தானே, எடுக்கு ஓடுவோம். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்கத்தம்மு அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போவோம் வேசியா போவோம். சஹாபாக்கள் கொஞ்சம் வேகமா முன்னுக்கு போயிட்டாங்க. போனது போற 2 பேர் 2 ஓட்டம் பொண்டாட்டி ஓட்ட பந்தயம் வச்சு ஆயிஷா நாய் முந்திட்டாங்க. முந்தினா அப்படியே சந்தோஷம் அவக்கு, நான் முந்திட்டேன். பொண்டாட்டி அந்த சந்தோஷம் படுறதே ஒரு சந்தோஷம் புருஷனுக்கு. இன்னொரு நாள் பயணம் போனாங்க. பயணம் போகல, அந்த இடத்துக்கு போகல. ஆயிஷா நாய்க்கு நினைப்பு வந்துட்டு நாம ஒரு நாள் ஓடினதா மாப்பிள்ளைகிட்ட கேட்டாங்க, இன்றைக்கு ஓட்டல போட்டி வச்சு பார்ப்போமா. ஒரு பொண்டாட்டி ஆசையா ஒரு புருஷன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறேன், இன்றைக்கு மாமிட்ட போவோமா, இன்றைக்கு கொஞ்சம்